Hello, welcome to my channel. Basic techniques என்னன்னு பார்த்தீங்கன்னா vertical hatching, cross hatching, inclined hatching, cross hatching, scribbling, stripping, contour, blending இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஷேடிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஹேட்சிங் எப்படின்னா வெர்டிக்கலாக லைன்ஸ் வந்து லைட்டாக வரைஞ்சிட்டே இருக்கும். இந்த இடத்துல லைட் ப்ரெஷர் கொடுக்குறோம். அப்புறம் போக 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 டார்க் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது அந்த அந்த இடம் வந்து டார்க்காக நம்மளால் காமிக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வச்சு நம்ம வரைகிறோமோ அந்த அளவுக்கு பென்சில் ஷார்ப் லைன்ஸ் கொடுக்கும். நான் கொஞ்சம் பிளெண்டடாக இருக்கேன் பென்சில், அதனால் பிளெண்டடாக தெரியுது. எவ்வளோ மைன்யூட்டாக நம்மளால் வரைய முடியுமோ அந்த மாதிரி நம்ம வேர்ட்டிக்கலாக வரைஞ்சிக்கிட்டு போவோம். இதுதான் வெர்டிக்கல் ஹேட்சிங். ஹரிசாண்டல் ஹேட்சிங்னா அதே மாதிரி ஹரிசாண்டலாக வரைகிறது தான் ஹரிசாண்டல் ஹேட்சிங். ப்ரெஷர் இங்கே கம்மியாகவும் இங்கே ப்ரெஷர் டார்க்காகவும் கொடுத்தோன்னா நம்ம மீடியமாக ஒரு 6B 4B எடுத்துகிட்டு நம்ம இந்த வந்து இந்த 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 மாதிரி ஷேடிங்ஸ் நம்மளே கொடுத்துடலாம். ரொம்ப டார்க்கர் ஏரியாஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 8B 10B அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஷேடுக்கு ரொம்ப லைட் ஷேடு வேணும் அப்படின்னா ஹெச்பியில் கூட ஆரம்பிக்கலாம். ஹெச்பியில் ஆரம்பிச்சிங்கனாலே இந்த லைட் ஷேடிங்கும் இந்த டார்க் ஷேடிங்கும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அது எப்படின்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷரில் தான் இருக்குது. லைட்டாக கொடுத்தோன்னா நம்ம பென்சில் வந்து லைட்டாக வரையும். அதே நம்ம நல்லா டார்க்காக கொடுத்தோன்னா டார்க்காக வரையும். இப்போ இது பார்த்திங்கன்னா 6B பென்சில். ஓகே, அது மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் ஹேட்சிங், செகண்ட் வந்து ஹரிசாண்டல் ஹேட்சிங். நம்ம பிக்சருக்கு தகுந்த மாதிரி வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் வரைவோம், அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இதில் இல்லை. அதே மாதிரி தான் இன்க்ளைண்டு ஹேட்சிங்னா இன்க்ளைண்டாக நம்ம வரைவோம். இந்த பக்கம் இல்லை, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கிராஸ்டாக வரைகிறது இன்க்ளைண்ட், ரைட் இன்க்ளைண்டு. லெஃப்ட் சைடில் கிராஸ் ஆகிறது லெஃப்ட் இன்க்ளைண்ட். அதான் இன்க்ளைண்ட். கோணலாக லைன் வரைகிறோம் இல்லையா, அதுதான் வந்து சாய்வலாக வரைகிற லைனுக்கு பேர் இன்க்ளைண்ட் ஹேட்சிங். கிராஸ் ஹேட்சிங்னா இந்த இன்க்ளைண்டு லைனில் நம்ம 2 டைப் வரைஞ்சிருப்போம் பார்த்தீங்களா, ரைட் அண்ட் லெஃப்ட். அது ரெண்டுத்தையும் ஒரே இதாக பண்ணோன்னா ஒரு 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 பொசிஷன் ஒரு டைரெக்ஷனில் வரைஞ்சிட்டு திருப்பி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம அதையே வரைஞ்சோன்னா அது வந்து கிராஸ் ஹேட்சிங். அப்புறம் ஸ்க்ரிப்ளிங், இது வந்து நல்ல ஒரு மெத்தட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சும்மா நம்ம ஸ்க்ரிபிள் பண்ணிக்கிட்டே எங்கெங்கே லைட் வேணும் எங்கெங்கே டார்க் வேணும் அங்கங்கெல்லாம் நம்ம அப்படியே கிறுக்கிக்கிட்டே வந்தோம்னா இது ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரிபிள் ட்ராயிங். நம்ம வந்து பண்ண வேணுன்ற இடத்துல லைட்டாக ஸ்க்ரிபிள் பண்ணணும், டார்க்காக வேணுன்ற இடத்துல டார்க்காக ஸ்க்ரிபிள் பண்ணணும், அவ்வளோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பிங்னா ஒன்றும் இல்லை, டாட்ஸ் வைக்கிறது தான். வெறும் லைட் டாட்ஸாக வைக்கலாம். அப்புறம் அதே டாட்ஸை கொஞ்சம் டார்க்காகவும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும் இப்படியே வச்சுட்டே போனோன்னா அந்த இடம் வந்து டார்க்காக தெரியும். ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ணாமலே ஒன்லி டாட்டட் மட்டுமே வைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிப்பிங். இன்னொன்று இது கவுண்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிக்சர் வரைகிறோன்னா அந்த பிக்சரோட அவுட்லைனை தான் கவுண்டர்னு சொல்லுவாங்க. அந்த கவுண்டர் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயே நம்ம ஷேடிங் பண்ணிட்டு போவோம். அந்த 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 மாதிரி நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அந்த லைனுக்கு உள்ளேயே நம்ம வந்து ஷேடிங் அந்த லைன் வரைஞ்சிக்கிட்டே ஷேட் பண்ணிக்கிட்டே போகிறது. லைட்லேருந்து டார்க், இங்கே அவுட்டர் லைட்டு டார்க்கு அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டே உள்ளே வந்து லைட்டு வரைக்கும் ஹைலைட்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். இதுதான் வந்து கவுண்டர் ஷேடிங்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரியலிஸ்டிக் ஸ்கெட்சிங்லாம் வந்து இந்த மெத்தட் வச்சு தான் பண்ணுறாங்க. சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சார்கோல் பவுடர் வச்சு பண்ணுறாங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பென்சிலை வச்சு நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்டு அப்புறம் பிளெண்டிங் ஸ்டம்ப்பு, அப்படி இல்லைன்னா காட்டனு, அப்படி இல்லைன்னா பேப்பர்ஸு, அதை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸ்க்ரப் பண்ணோன்னா அந்த இடம் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் நமக்கு கொடுக்கும். அப்புறம் நம்ம டார்க்கர் ஷேட்லேருந்து லைட்டர் ஷேடுக்கு ஈஸியாக அதை வந்து அந்த பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இங்கே நம்ம வரையணும்னு அவசியமே இல்லை. டார்க் ஷேட் பண்ணிட்டோன்னா டார்க் ஷேட்லேருந்து லைட் ஷேடுக்கு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல டார்க்காக கொடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த அந்த கலரை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து லைட் ஷேடுக்கு கொண்டுட்டு வரேன். பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைட்டில் இருந்து
டார்க் ஷேடுக்கும் கொண்டு போகலாம். ஓகே, இதெல்லாம் வந்து பேசிக் டெக்னிக்ஸ். அடுத்ததில் வந்து நான் வந்து எப்படி டெக்ஸ்சர் எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத, எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.